பொன்மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்க சிபிஐ தரப்பில் மீண்டும் எதிர்ப்பு. கைது செய்து காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்றத்தில் வாதம். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கோலாகலம். லட்சக்கணக்கானோர் குவிந்து வரும் நிலையில் வேளாங்கண்ணியில் விழா கோலம். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி பேராலயத்தில் குவியும் பக்தர்கள். சாறை சாறையாக சென்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. சாதிய மோதலை உருவாக்கி வரும் வகையில் பேசி வருவதாக சீமான் மீது புகார். வழக்கு பதிவு செய்து விசாரிக்க மாநில பட்டியல் இனத்தவர் ஆணையம் காவல்துறைக்கு பரிந்துரை. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை தாமதப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். கொரோனா காலகட்டத்தை காரணம் காட்ட வேண்டாம் என நீதிபதிகள் காட்டம். கேரள நடிகர் சங்க நிர்வாகிகள் கூண்டோடு விலகியது பொறுப்பை தட்டிக் கழிக்கும் செயல். தங்கலான் படநாயகி பார்வதி காட்டமான விமர்சனம். தமிழ் சினிமா துறையில் பாலியல் புகார்கள் ஏதும் வரவில்லை என அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் பேட்டி. புகார்கள் வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தேசிய பேரிடர் குழுவின் கிளை மையத்தை நெல்லையில் அமைக்க முடிவு. தற்காலிக அலுவலமாக ராதாபுரம் மாணவர்கள் தங்கும் விடுதி தேர்வு. சென்னையில் பெண் மருத்துவருக்கு சமூக வலைதளத்தில் ஆபாச படங்களை அனுப்பி தொல்லை. திருவள்ளூரை சேர்ந்த மருத்துவரை கைது செய்து விசாரணை. மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலைக்கு வலுக்கும் கண்டனம். கொல்கத்தாவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரம்மாண்ட பேரணி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.